எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதான் நீங்க நம்ம சேனல் முதல் முறையா விசிட் பண்ணுவீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பதிவு தாங்க, ஒரு சின்ன குறிப்பு தான் நான் சொல்ற போறேங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வல்லும் பற்ற வைப்பாங்க. நம்ம வீடு நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள்களில் அமாவாசை நாட்கள் எல்லாம் ஊதுபத்தி பற்ற வைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 ஊதுபத்திகள் அந்த மாதிரி பற்ற வைப்பாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 அல்லது 3 ஊதுபத்திகள் வந்து பற்ற வைப்பாங்க. ஊதுபத்தி வந்து நம்ம பற்ற வைக்கும் போது நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேங்க, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஊதுபத்திகள் வந்து அதிக நேரம் நின்று எரியுங்க. வாசனையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக இருக்குங்க. அதாவது ரன்னாக ஒரு நாளுக்கு அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுபத்தி பற்ற வைக்கும்போது இந்த மாதிரி ஊதுபத்தியை எடுத்துட்டு உங்கள் வீட்டில் பன்னீர் இருக்கும் பார்த்தீங்களா, பன்னீர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க. பன்னீரில் இந்த ஊதுபத்தி வந்து நனைச்சிட்டு அப்போவே பற்ற வச்சிங்கன்னா ஊதுபத்தி வந்து நின்று எரியுங்க. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பன்னீர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாவே போதுங்க. உங்கள்கிட்ட வந்து பன்னீர் இல்லைன்னா நீங்கள் நார்மலான வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர்லேயே இந்த ஊதுபத்திகளை வந்து அழைச்சிட்டு பற்ற வைக்கலாங்க. பன்னீர் கூட இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலர் ஊதுபத்தி எல்லாம் வந்து தண்ணியில் நனைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 in 1 அதாவது சாம்பிராணியுமே இந்த ஊதுபத்தியில் வந்து லைட்டாக பூசி இருப்பாங்க. இந்த மாதிரி ஊதுபத்திகள் வந்து நீங்கள் நார்மலாக தாங்க பற்ற வைக்கணும். நீங்கள் தண்ணியில் மூழ்கி எடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூள்கள் எல்லாம் வந்து வெளியே போயிருங்க. அதனால இந்த மாதிரி இருக்கிற ஊதுபத்திகள் மட்டும் நீங்கள் பன்னீர் அல்லது நார்மலான வாட்டரில் நனைச்சி பற்ற வைங்க. ஓகேங்க, இந்த குறிப்பு சின்ன குறிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த நல்ல பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க.